1 யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். ஆனா அவரிடத்துல பாவம் இல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கிடையாது, பாவம் கிடையாது. அப்படி பாவம் இல்லாத அந்த தேவனே தன்னை தாழ்த்தி என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் சுத்திகரிக்கும்படியாக அன்றைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் தன்னை சுத்திகரிப்பதற்காக, அவர்களுக்கு முன்பாக தன்னை மாதிரியாய் நிறுத்துவதற்காக யோவான் 17:19 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியே சொல்லி, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாங்க, நான் என்னைத்தானே மற்றவர்கள் பரிசுத்தமாகும்படியாக நான் என்னைத்தானே அவர்களுக்கு பரிசுத்தமாக்கி மாதிரியாக நிறுத்துகிறேன். என்னிலே பாவம் உண்டென்று உங்களிலே யார் சொல்லக்கூடும்? உங்களுடைய அக்கிரமங்கள் அநியாயங்களுக்காக நான் என்ன செய்த மரித்த உங்களை, பாவத்திற்காக மரித்த என்னிடத்தில் பாவம் ஒன்றுமில்ல. வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இன்றைக்கு மனவாட்டி சபையானவள் கரை திரை அற்றவளாக பிழையற்றதுமான மகிமையான ஒரு சபையாக தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தன்னை தாமே அவர் என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்ப தேவன் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தது எதற்காக? இந்த மனவாட்டி சபையானவள் ஆண்டவர் என்ன செய்யறாங்கன்னா, தன்னை மாதிரியா கொடுக்கிறாங்க. தன்னை மாதிரியா கொடுக்கிறாங்க, சபையை பரிசுத்தமாக்கி தனக்கு முன் நிறுத்துவதற்காக. அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த சபைக்கு மாதிரி யார்? அன்றைக்கு ஊழியர் செய்கிற காலத்திலே இயேசு தன்னுடைய அப்போஸ்தலருக்கு மாதிரியாய் தன்னை என்ன செய்தாங்க? நிறுத்தினாங்க. வசனத்தினால அவங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அவங்க சொல்றாங்க, என்னிடத்துல பாவம் உண்டு உங்களை யார் சொல்லக்கூடு? அப்படிப்பட்ட தேவனே தன்னை தாழ்த்தி என்ன செய்கிறாங்க? நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அதே போல எபேசியர் 5:27 அதை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு மனவாட்டி சபையை தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக, பிதாவின் முன்பாக அந்த திருமண நாளிலே நிறுத்திக் கொள்வதற்காக, அதற்காக தம்மை தாமே என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நம்முடைய அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொருளாசைகள், விக்கிரக ஆராதனைகள், கொலைபாதகங்கள், சூனியங்கள், மாந்திரிகங்கள், எல்லாம் ஜென்ம சுவாபங்கள், மாமிச கிரிகைகள், இவை எல்லாவற்றிலிருந்து நம்மை சுத்திகரிப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க? தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்தாங்க. அவருடைய சாட்சியின் வசனத்தினாலே, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே ஒரு சபை என்ன செய்கிறது? தன்னை சுத்திகரிக்கிறது. தேவ பிள்ளையே, ஒரு மனைவி தன் மணவாளனை மணப்பதற்காக மணவாளன் வீட்டார் கொடுத்த அந்த பரிசு பொருட்களினாலே தன்னை அலங்கரித்து சுத்திகரித்து வாசனைப்படுத்தி வருகிறது போல, நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துல உள்ள வாசனை திரவியங்கள் கொடுக்கல, சாதாரண பொருட்கள் கொடுக்கல, அழியாத மாறாத நித்திய ஜீவ வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. விலையேறப்பட்ட தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த சபைக்காக தன்னுடைய முழு இரத்தத்தை கொடுத்து கரையம் சிந்தி சம்பாதித்த சபையை நான் போன பின்பாக ஓநாய்கள் வந்து என்ன செய்ய போகிறது? அதை பாழாக்க போகிறது என்று சொன்னாங்க. இன்னைக்கு பாழாக்கி இன்னைக்கு சபையானது சபையாக இல்லாமல் அது களியாட்டு கூடமாக லவோதிக்க சபையுடைய அனுபவத்திலே நிர்வாணமாக இருக்கிறது. நிர்வாணமாக. தேவ பிள்ளையே, நான் ஒரு நாள் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக நான் போயிருக்கும் போது அந்த நேரத்துல இன்னொரு ஊழியர் வந்து என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு வெள்ளை ஷர்ட் போட்டிருந்தாரு, ஒயிட் பேண்ட் போட்டிருந்தாரு. சரியா? ஒயிட் அண்ட் ஒயிட்ல நின்று அவர் என்ன செய்தார் அப்படின்னா பிரசங்கம் பண்ணினாரு. அவர் வந்து நான் எப்படி பிரசங்கம் பண்ணிக்கிறேனோ இப்படியாக அவர் கிழக்கு பார்க்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நான் வட திசையில நான் அங்க சேர்ல என்ன செய்திருக்கிறேன்? உட்கார்ந்து தெற்க பார்க்க நான் அமர்ந்திருக்கிறேன், இந்த ஊழியரை பார்க்க. ஆனா தேவன் எப்படி காண்பித்தாங்க அப்படின்னா, அவர் நிர்வாணமாய் நிற்கிறதா அந்த நான் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற வேளையில தரிசனத்துல அப்படியே காண்பித்தாங்க.
நிர்வாணமாய் அவர் இருக்கிறத தரிசனத்துல அப்படியே காண்பித்தாங்க. ஆனா பிரசங்கத்தை கேட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு ஊழியரை குறித்து நான் ஒரு பகுதியில் சொல்லி இருக்கிறேன். அதே போல இடி முழக்க பிரசங்கம் போல அவர் என்னது ரொம்ப அர்ப்பணிப்போட தேவ சமூகத்துல இருந்து ஊழியர் செய்யறதை போல வயசு போன காலங்கள்ல அப்படியே என்னது நாம ஏதோ ஒன்னு ரெண்டு கிடைக்குமான்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்துட்டு ரொம்ப வைராக்கியமான பிரசங்கத்தை நிறைவேற்றினது போல அவர் வாழ்ந்தது போல பிரசங்கித்தார். வாழாதவர்கள் அநேகர் இப்படித்தான் மாய்மாலம் பண்ணி ஜனங்களை ஏமாத்திக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப அதாவது சத்தமா பிரசங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அப்படி கிடையாதுன்னு தான் ஏற்கனவே ஒரு ஊழியக்காரனை காண்பித்தார். இந்த ஊழியக்காரன் அதற்கு முன்பாக காண்பிக்கப்பட்டவர். இவர் முழு நிர்வாணமாய் காணப்பட்டார். அந்த ஊழியனை ஆண்டவர் காண்பித்தார். இவன் இந்த உலக பிரகாரமான ஒரு பிசிக்கல் ஹேண்டிகேப்ட், அதாவது முடவனை காண்பித்து இந்த முடவன் எப்படி உலக பிரகாரமாய் முடவனாய் இருந்து தான் நடப்பதற்கு கூட முடியாதபடிக்கு ஊன்றுகோலினாலே 2 ஊன்றுகோலினாலே என்ன செய்கிறார், அவர் போகிறாரோ அதே ஊனமற்ற பகுதி தான் இவனுடைய ஆவிக்குரிய பகுதி. எப்படி அப்படின்னா, நம்ம இப்ப வாசிச்சோம் இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல லவோதிக்கா சபையை குறித்து நம்ம வாசிச்சோம். 17வது வசனத்துல, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் தான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையில்லை என்று சொல்லுகிறபடியால், இதே போலதான் அந்த ஊழியர்கள் என்னது தாம் பாவத்துல வாழ்றான், அக்கிரமத்துல வாழ்றான், அநியாயத்துல வாழ்றான். அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை மகா கேடுகட்ட வாழ்க்கை அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா ஜனங்கள் மத்தியில பெரிய பரிசுத்தவான் போல வெண்வஸ்திரம் போட்டுட்டா நம்ம பரிசுத்தவானா மாற முடியாது. வெண்வஸ்திரம் போட்டு நம்ம சபைக்கு போயிட்டோம்னா விசுவாசிகள் நம்ம பரிசுத்த வாட்டியாக பரிசுத்தவான்களை மாற முடியாது. ஊழியர்களை பரிசுத்த வாட்டியா மாற முடியாது. இது சபைக்கு ஒரு ஒழுங்கு. பரலோகத்துல வெண்வஸ்திரம் போட்டு என்ன செய்கிறாங்க, அங்க ஆராதிக்கிறாங்க. பல பகுதியில் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற பகுதியினால நம்ம அது எபிரேயர் 8வது அதிகாரத்துல பரலோகத்திற்கு ஒத்த நிழலான ஆராதனையை இங்க சபையில நம்ம செய்யறதுனால நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரே சீராக ஏற்ற தாழ்வு இல்லாதபடிக்கு தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு ஒழுக்கமான நல்ல ஒரு வஸ்திரமாக பரலோகத்தில் பெண் வஸ்திரம் தரித்திருக்கிறதுனால இந்த பூமியிலே நாம் பெண் வஸ்திரம் தரித்து என்ன செய்கிறோம், அந்த மாதிரியின்படி நாம் இன்றைக்கு ஆராதிப்பதற்காக கடந்து போகிறோம். சரியா? வெண்வஸ்திரம் போட்டா பரலோகம் போக முடியாது. நம்முடைய சிந்த, கண்ணு, இருதயம், நாவு, இந்த அவயங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டாதான் நாம் தேவனோடு வாழ முடியுமே ஒழிய நாம் வெளியில போட்டிருக்கிற வெண்வஸ்திரத்தை பார்த்து ஜனங்களை நான் ஏமாத்த முடியும், ஆனா பரலோகத்தின் தேவனை ஏமாத்த முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அக்கிரம செய்கைக்காரனே, அநியாய செய்கைக்காரனே, ஏமாத்துக்காரனே, ஜனங்களை என்ன செய்கிறாய், வெண்வஸ்திரத்தை போட்டு ஏமாத்துகிறவனே, நீ சபையை முழுவதும் தீட்டுப்படுத்தி ஏமாத்தி கொண்டு காணிக்கையை பிரித்து வயிற்று பிழைப்புக்காக இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டு பணத்தை சம்பாதிப்பதற்காக என்னுடைய மனவாட்டி சபையை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், கரைப்படுத்தி தீட்டுப்படுத்தி அதை முற்றிலும் பாதாளத்திற்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரனே, நீ இன்றைக்கு மாய்மாலம் பண்ணிக்கொண்டு பிரசங்க பீடத்திலே நின்று கொண்டு பெரிய பரிசுத்தவான் போல் நின்று வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியன் என்று ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக ஆவியிலே நிறைந்து இடி முழக்க பிரசங்கத்தை நிறைவேற்றுகிறது போல என்ன செய்கிறாய், பிரசங்கத்தை நிறைவேற்றுகிறாய். ஆனாலோ நீ எப்படிப்பட்டவன் என்றால், நீ ஒரு ஆவிக்குரிய பகுதியிலே எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 கடைசி பகுதியில் நீ நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறாயோ, நீ அதாவது முடவன் என்று, நீ பாவி என்று, நீ அநியாயக்காரன் என்று, அக்கிரமக்காரன் என்று அறியாமல் நீ ஜனங்களை ஏமாத்துகிற என்னது இடி முழக்க பிரசங்கம், மின்னல் பூமி எதிர்ச்சியின் பிரசங்கம். ஆமா, ஜனங்கள் கரங்களை தட்டுகிற அளவுக்கு ஜனங்களை ஏமாத்துகிற பிரசங்கம். ஆனா பரலோகம் பார்த்து உன்னை என்ன சொல்லுகிறது என்றால், நீ ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய், நீ ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய், நீ ஜனங்களை ஏமாற்றுவதற்கு உன்னுடைய தந்திரமான எல்லா யூகங்களை வைத்து ஜனங்களை ஏமாற்றி அவர்களை பாதாளத்திற்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறாய்.